ஒரு ஆம்பளை எல்லாருக்கு முன்னாடியும் அழுவ மாட்டான். ஆனா, தனியா யாருமே இல்லாத இடத்துல அழுவான். அதே மாதிரி தாங்க என் லைஃப் போயிட்டு இருக்கு. என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்கங்க. என்ன நான் தப்பு பண்ணலைங்க. ஆனா என்ன என்ன பாடுபடுத்துறாங்க. கைஸ், நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நான் மனசுக்குள்ள வச்சு நான் செத்துருவேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை போயிட்டு யார்கிட்டயா சொன்னா இவன் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆனா உங்கள என் மனசை புரிஞ்சவங்க யாராவது இருப்பீங்க. அதனால தான் சொல்றேன். தேங்க்யூ கைஸ். உங்களை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுங்க பைஸ். ஏன் ஒரு ஆம்பளைனா பாவப்பட்ட ஜீவனா? அவனுக்கு தான் எல்லா கடமைகளும் இருக்கா? ஒரு ஆம்பளை முன்னேற்றணும்னு நினைக்கிறான். ஆனா அவனை எப்படி கெடுக்கணும்னு தான் நினைப்பீங்களா? நீங்களா முன்னேறணும்னு நினைக்க மாட்டீங்களா? அவனை எப்படி அழிக்கணும்னு தான் நினைப்பீங்களா? இதான் உங்களுக்கு பிடிச்சதா? அஹ், உங்களுக்கு உங்க லைஃப்பை பார்க்க மாட்டீங்களா? எதுக்கு மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்க ஏன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மற்றவங்க மேல அப்படி என்ன விருப்பு வெறுப்பு? ஒருத்தனை அழிச்சிட்டு தான் ஒருத்தன் மேல வரணும்னு நினைக்கணுமா? ஏன் தான் பெரிய ஆளும் நினைக்கணும்ல? ஏன் இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்கணும்? அப்படி என்ன நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து 100 வயசு வரைக்கும் வாழ போறீங்களா? என்னைக்கு சாவ போறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒருத்தனை அழிச்சிட்டு நீங்க சாவ நினைக்காதீங்க. நான் ஒன்றும் சரக்கு அடிச்சிட்டோ, நான் ஒன்றும் சிகரெட் அடிச்சிட்டோ, இல்லை ஏதாவது போதை பொருள் போட்டோ பேசுறேன்னு யாரும் நினச்சிக்க வேணாம். என்னோட சின்ன வயசு குமரல்களை இது வரைக்கும் சேர்த்து வச்சுட்டதால என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்க முடியாம நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன்.